நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அவலாஞ்சி சுற்றுலா தலம் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. எழில் கொஞ்சும் மலைகள், தவழ்ந்து செல்லும் மேகங்கள், சிற்றருவிகள் என ஏராளமான இயற்கை அழகுடன் திகழும் இந்த பகுதி அம்மாவட்டத்தின் சிறப்புக்குரிய அம்சங்களில் ஒன்றாகும். நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசத்தின் அழகு ராணி, உலகின் பல்வேறு உயிர் சூழல் மண்டலங்களில் மிக முக்கியமான பகுதி என யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட பெருமைக்குரியதாகும். சர்வதேச சுற்றுலா தலங்களில் இடம் பிடித்த இந்திய சுற்றுலா மையங்களில் இதற்கும் பங்கு உண்டு. இங்கு நிலவும் இதமான தட்பவெப்ப நிலையை அனுபவிக்கவும், அடர்ந்த வனப்பகுதிகள், அவற்றுள் காணப்படும் வனவிலங்குகள் ஆகியவற்றை கண்டுகளிக்கவும் இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவலாஞ்சி வந்தோம், வந்துட்டு அப்பர் பவானி பேக் வாட்டர் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பொல்யூஷன் இல்லாத ஒரு பிளேஸு, நல்லது. எல்லாம் ஒரு அருவி, சின்ன சின்ன அருவிங்க இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ இதாக இருக்குது. காற்று வந்து சுத்தமான காற்று இருக்குது. பொல்யூஷன் இல்லாத காற்று ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரீத் பண்ண அவ்வளோ நல்லா இருக்குது. ஊட்டியில் அமைந்திருக்கும் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் மற்றும் முதுமலை புலிகள் காப்பகம் போன்ற ஏராளமான சுற்றுலா பகுதிகளுக்கு மத்தியில் அவலாஞ்சி பள்ளத்தாக்கும் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ளது. ஊட்டியில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரம்யமான பகுதி அமைந்துள்ளது. 4 புறமும் எழில் சூழ்ந்த மலைகள், பயமுறுத்தும் பள்ளத்தாக்குகள், தவழ்ந்து செல்லும் மேகங்கள் இந்த அவலாஞ்சியின் வனப்பை மெருகேற்றுபவை ஆகும். ஆங்காங்கே உற்பத்தியாகும் நீரூற்றுகள், சிற்றருவிகள் இதன் சிறப்பு அம்சங்களாகும். இதனால் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என அவலாஞ்சி அழைக்கப்படுகிறது. அவலாஞ்சி வந்தோம், நல்லா இருக்குது, இயற்கையாக இருக்குது, எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. சாரெல்லாம் அப்படியே லைட்டாக வருது, மழையாக பெய்யாமல் சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னடா பார்க்கணும் அப்படின்னு வந்தோம். வர வழியில் ஒயிட் டைகர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இது வரையும் யாரும் பார்த்ததில்ல. இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்காங்களோ யாரும் பார்த்ததில்லையா, ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அது கிடச்சிருக்கு. வர வழியில் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு இப்போ மேலேருந்து இந்த அருவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்க நல்லா இருக்குது, எல்லாமே வரலாம். பார்க்குறதோட அமைதியாக இயற்கையாக நல்லாயிருக்கு. ஆமாம், பொல்யூஷனில் வந்து ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் இதாக இருந்துட்டு போகலாம், எல்லாமே வரலாம். மனசுக்கு அமைதியாக இயற்கையாக இருக்கும். இங்கு உற்பத்தியாகும் தண்ணீர் பவானி அணையில் சென்று சேர்வதன் மூலம் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுகிறது. பவானி அணைக்கு செல்லும் தண்ணீர் மேல் பவானி என அழைக்கப்படும் பவானி அம்மன் கோவில் பகுதியை சென்றடைகிறது. பின்னர் அங்கிருந்து அப்பர் பவானி சென்றடையும் தண்ணீர் அவலாஞ்சி, எமரால்டு, பைக்காரா போன்ற அணைகளில் சேர்கிறது. இறுதியாக மேட்டுப்பாளையம் மற்றும் மாயாறு வழியாக பவானிசாகர் அணையை அடைகிறது. இதுநாள் வரை இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இதனை மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு மகிழ்கின்றனர். வந்தோம், அவலாஞ்சி டூர் வந்தோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. பவானி அப்பர் டேம் பார்த்தோம், நைஸ், சூப்பர், அழகாக இருக்குது. ஏர் பொல்யூஷன் இல்லாத காற்று, சுத்தமான காற்று சுவாசித்தோம், நல்லா இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணு கூட்டிகிட்டு வந்தோம், சின்ன பொண்ணு 2 பொண்ணு வந்தாங்க. ஃபேமிலியோட டூர் வந்தோம், நைஸ், சூப்பர். இந்த வனப்பகுதியில் கடமான்கள், வெள்ளைப்புலி, கரடி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர். மேலும் கிராஸ்லேண்ட் எனப்படும் பசுமையான புல்வெளிகள், மேகங்களில் இருந்து தண்ணீரை அப்படியே உறிஞ்சும் தன்மை கொண்ட ரோடாடென்ட்ரான் மரங்கள் போன்றவையும் அவலாஞ்சி பள்ளத்தாக்கின் பொக்கிஷங்களாக உள்ளன. எனவே இந்த இயற்கை அழகை சிதைக்காமல் அதனை வருங்கால சந்ததியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஊட்டி சிவகுமார் மற்றும் பாலா.